ஸோ நமக்கு இந்த கேமில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம மூவி சினிமா சிமுலேட்டர்ஸ் வந்து மூவி வந்து இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. தென் ஓகே நம்ம வாங்க. என்னடா இந்த பொண்ணு இந்த அக்கா நல்லா உட்காந்துருக்கு, டோனட் சாப்பிடுது. யாரா நீங்களா? ஒருத்தர் தூங்கிட்டே இருக்கான். தூங்கு மூஞ்சி எந்திரா மென்டலே. படம் பார்க்க வந்தீங்களா இல்லை வேறு ஏதாவது பார்க்க வந்தீங்களா? ஸோ எடுத்தோடனே மெலிஃப், இவங்க பேர் தான் மெலிஃப். இவங்க வந்து ஃபேமிலி சரி ஓகே, அதனால் நம்ம அப்பா பார்த்துக்கலாம். என்னென்னவோ படிக்குது. நான் இதை எடுக்கும்போது படிக்கிறேன், ஆனால் வாய்ஸ் ரெக்கார்டு போகும்போது ஃபுட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே தென் ஓகே. ஸோ யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு ஏன்டா இத்தனை நாள் கழிச்சு கேப் விட்டு வீடியோ போடுறேன்னு நினச்சிங்கன்னா, ரீசெண்டாக ஊருக்கு வந்திருந்தேன், இங்கே ஊருக்கு. ஸோ அந்த ஊர் இருக்குல்ல, ஸோ அதனால் நான் நிறைய வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டேன். இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும். நான் எந்த இடத்துல இருக்கேன்னா கொடைக்கானல் கடி வரும். ஏதாவது உள்ளே போய் ஃபர்னிச்சரை தான் வாங்கினா உள்ளே விட மாட்டேங்கிறீங்கடே. நான் பெரிய ரவுடிடா இருறேன், எங்கள் அக்கா மெலீஃபை கூப்பிட்டு வரேன்டா. ஏய் இந்த இருக்கேன்டா நான். என் மெலிஃபக்கா நில்லு, என் மென்டல் எருமை நில்றி. நமக்கு இது வேலைக்கு ஆகாது. நான் ஏற்கனவே இந்த கேம் விளாண்டுருக்கேன். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி விளாண்டுருக்கேன் காய்ஸ். ஸோ நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த கேமை தொடலான்னு சொல்லி தேடுறேன். ஓகே தென் நம்ம வந்து ஒரு கஸ்டமர் காணும். என்னடா ஆச்சு? ஒரு கஸ்டமராச்சு வந்திருப்பானே. ஓ மெலிஃப்கிட்ட பேசணுமா? தான் ஐஃபோன் கட்டிடுச்சேன். நான் கூட மிஷினுக்கு மறந்துடுச்சு பாதி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஒரு கேம் நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷம் ஆகுது காய்ஸ். யோசித்து பார்த்துக்கோங்க. நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தே 1 வருஷம். இங்கே பாருங்கள், எல்லாம் நியாயமானு கேட்குறேன். மெலிஃப் பேச ஆரம்பித்த உடனே வந்து இது வந்துடும். இருந்தோடனே நம்ம கஸ்டமர்ஸ்லாம் வந்துடுவாங்களே. எனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகுது தெரியுமா? ஆக்சுவலி இது கேம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் வந்து அக்செப்ட்டு, அது கீழே இருக்கவங்களாம் ரிஜெக்ட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்து இது பண்ணிடுவோம். ரிஜெக்ட்டு, இந்த பாப்பா வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. என்ன மெலிஃப்லாம் என்னென்னவோ பேசிட்டு இருந்ததெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு, ப்ரொஜெக்டர் வந்து ப்ரோக்கன் ஆகிடுச்சு. அதை நோக்கி போய் நம்ம ப்ரொஜெக்டர் நம்மள தான் வேலை செய்யும் சொல்லுவோம். நம்ம ஒரு தம்பி தங்கச்சி அப்படின்ற ஒரு பாசமே இல்லை. இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னுறது இதுக்கு யானையெல்லாம் வர எனக்கே தெரியும். நம்மக்கிட்ட எதுக்கு வேலை கொடுக்குதுனால ஏற்கனவே இது விளாண்டுருக்கேன். பைத்தியம் மாதிரி பேசுது காய்ஸ். எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல காய்ஸ். ஓகே தென் ஓகே, நம்ம வந்து இதை இப்போது ஃபிட் பண்ணிடுமா? ஓகே ஸோ நம்ம வந்து ஓகே காய்ஸ், நம்ம வந்து இப்போது வந்து இதை ஓப்பன் கண்ணம் ஸ்டார்ட் கிடைக்கும். நானும் இங்கே ஜாலியாக இருக்கிறேன். நானும் இங்கே ஜாலியாக இருக்க என்னோட சினிமா ஜாலியாக போகுது. ரிங்கு. ஓகே நம்ம இப்போ வந்து கைக்கு மாற்றிட்டு இப்போது மெலிஃப்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே டே, எங்கள் தாத்தா படம்டா, எங்கள் தாத்தா டேரக்டரா அதில். என்னங்க 3 பிக்சரை போட்டுத எண்டுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஐயோ எனக்கே ஃபீலிங்காக இருக்குது. நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அப்போ நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஐயோ என்னால் மெலிஃப் பைத்தியக்காரி, நீ வந்து க்ளீன் பண்ண வேண்டியதுன்னு உன் தங்கச்சியாக என்ன க்ளீன் பண்ண சொல்கிற? காய்ஸ் இதெல்லாம் நியாயமே இல்லை. நீங்களே தட்டி கேளுங்க காய்ஸ். இந்த கேம் மட்டும் ரெடி பண்ணுவேன், என் கையில் கிடச்சான் செத்தான். என் மெலிஃப் பைத்தியம், ஏண்டி என்னையே எல்லாத்தையும் க்ளீன் பண்ண சொல்கிற? எவ்வளோ கடுப்பு தெரியுமா இந்த பிள்ளை? என்ன டென்ஷனு, தலைவலி எல்லாம் இந்த பிள்ளை தாங்க தெரியுது. ஐயோ தாங்க முடியலப்பா சாமி. நீயே தூசியாக இருக்க, என்ன துவைக்க சொல்கிறியா? இரு நான் எல்லா தூசியும் உன் மேலே தொடச்சி விட்டுறேன். இப்போ நம்ம கைக்கு கொண்டு வந்துட்டு ஓகே இப்போ போயிட்டு
நம்ம மெலிஃபை தேடணும் ஃபஸ்ட்டு. ஏமண்டா எவனும் வர மாட்டேங்கிறான். நம்ம சைனை சேஞ்ச் பண்ணி விட்டு வந்துருவோமா? வேணாம். ஓகே தென் நம்ம வந்து இந்த ஸ்டார்ஸ் போகிற வழியிலே போய் மெலிஃபை எங்கே போனாலும் நிம்மதியாக இருக்க விட மாட்டியா? என்னடே என்ன சொல்லு தலை. ஓகே பிசி டு யூஸ் அன்லாக் அண்ட் அப்டேட்ஸ். One of them is popcorn machine. Let's try to unlock it. ஓகே நம்ம இப்போ வந்து அதை அன்லாக் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகே நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். மிஷின்ஸ்குள்ளே போயிட்டு பாப்கார்ன் நம்மக்கிட்ட காசு 20 ரூபா தான் கைஸ் இருக்குது. இது எப்படி கைஸ் எனக்கு புரியல கைஸ். ஓ மேலே ஓகே நம்ம வந்து நியூஸ்குள்ளே வந்துட்டோம். நானும் இங்கே சினிமா நடத்துகிறேன், பிரபாஸ் விலாக்கு சினிமா ஆடு. பிரபாஸ் விலாகு சினிமாவுக்கு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, போங்க, ரேட்டிங்கை கொடுங்க, வாங்க ரேட்டிங்கை கொடுங்க. இப்போ ஸ்லீப்பிங் டைமாக தூங்கிடும். கொடுங்க என்னங்க 10 நிமிஷம் கூட ஆகலை. இங்கே இருக்கான் மெலிஃபே எருமை வாடி வெளியே. நான் ரவுடி எங்கள் அக்கா கூட நம்ம அக்காவே மெலிஃபே தான். ஐயோ நீ ஆமாம் முன்னாடி இருக்கா. சரிக்கா. ஓகே இதெல்லாம் படம் பார்க்குற டைமிங். இதெல்லாம் நம்ம அவங்கள அதெல்லாம் பிரேக் டைமிங் சொல்லிட்டாங்க. ஓகே நம்ம பாருங்க, நமக்கு கிறிஸ்டனும் நம்மளோட காசு ரெடி ஆயிடுச்சு. நான் போய் பாப்கார்ன் மிஷின் வாங்க போகிறேன். இப்போ நம்ம இதுக்குள்ளே போகலாம், நம்ம வாங்கிக்கலாம், எதுனாலும் வாங்கிக்கலாம். நம்ம இப்போ இது வரையும் செலவு பண்ண வேணாம், நம்ம போயிட்டு நம்ம பாப்கார்ன் வாங்கிடுவோம். இப்போ இதுக்குள்ளெலாம் போக முடியுதா அது நம்ம அப்புறமா செக் பண்ணிப்போம். இப்போது வந்து இதுக்குள்ளே போக முடியுதா? முன்னெல்லாம் இதுக்குள்ளேயே போக முடியல. இப்போ காசு வந்தோடனே உள்ளே அமுச்சு விட்றானுங்க பார்த்தீங்களா? இதுதாங்க இவனுங்க. பாப்பா ரெட் ஸ்கூல் சட்டை, நீலாம் என்றைக்கும் ஒரு இதுதான் என் தள்ளிட்டு போதில்ல, நீ ரிஜெக்டரே. நீயும் தான் ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து ஸ்கூலை கட்ட அடிச்சுட்டு வரீங்க. ஒழுங்காக ஸ்கூலுக்கு போ. உங்கள் ஸ்கூல் நேம் என்ன? நானே போகிறேன். இதை வந்து எல்லோரும் என்னென்னவோ பண்ணிகிட்ருங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு போய் மிஷினை வாங்கிடுவோம், பாப்கார்ன் மிஷின். ஸோ பாப்கார்ன் நான் போன தடவை வந்து இந்த ஹாட் டாக் கிரில் வரையும் நான் வந்திருந்தேன். அதுக்கடுத்து என்னால் முடியல, அடுத்து நான் டெலீட் பண்ணிட்டேன். ஓகே நம்ம வந்து இப்போ பாப்கார்ன் வாங்கிட்டோம். எஸ் வாங்கிட்டோம். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, இந்த இருக்குது. வாங்க பிரபாக்கு வாங்க, பிரபாஸ் விலாகுக்கு வாங்க, ரேட்டிங்கை கொடுங்க, போங்க, வாங்க ரேட்டுங்குங்க, போங்க ரேட்டிங்கு போ, ரேட்டிங். சரி அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இப்போது இது ரெடி பண்ணுவோம். நம்மளாம் பாட்டு படிக்கிட்டே பாப்கார்ன் போடுறவங்கடா. ரேப் சாங்கடோ டிங்கடிக்கா ரேப்பு சாங்கு. ரேட்டிங்கை போடு கிளம்புடா சும்மா தான். இதை நம்ம வந்து இப்போது இந்த பாப்கார்ன் எடுத்துருவோம். இவனுக்கு வேறு டைம் ஆகுது, அவன் முடிச்சிட்டானா போயிட்டே இருப்பானே. ஏச்சு இப்போ தூக்கி போட்டுச்சு. இந்த 1000 வேஸ்ட் ஆகாதா பாப்கார்னு? எனக்கு இது ரொம்ப நாள் இருந்து டவுட்டு. வேஸ்ட் ஆகாதா? இப்போ திரும்ப எடுத்து அவனு இந்தாடா மண்ணில் பட்டு ரொம்ப தூசியானது வச்சுக்கோ உனதை நீயே. ஓகே நம்ம வந்து இப்போது டிக்கெட் ரிஜெக்ட் வா. நீ ரிஜெக்ட், நான் சொன்னேன்னா இல்லையா நீங்கள்லாம் ரிஜெக்ட் தான் ஆவீங்கன்னு. அக்செப்ட் உள்ள போ. ஃபில்ப்பா ரிஜெக்ட் யார் வந்தாலும் ரிஜெக்ட் தான். ஸோ நம்ம வந்து இப்படி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, அந்த ரிஜெக்ட் பட்டன் அழுத்திக்கிட்டே இருக்க போகிறோம். இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது சினிமாவே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இப்போது இந்த மிஷினை
விட்டுருவோம். ஸ்வீட் கார்ன் மிஷின் ஜூஸ்லாம் இருக்குது. இல்லைங்க, ஜூஸ்லாம் அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஒர்க் ஆக மாட்டேங்குது பாருங்கள். ஒர்க் ஆகலை, அது ஒர்க் ஆகலை. எனக்கு இப்போ ஒர்க் ஆகலை அது. ஓகே, நம்ம இவர்கிட்ட இப்போ கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம கஸ்டமர்ஸ் எப்படினாலும் ரிஜெக்ட் தாண்டா ஆக போகிறீங்க. சொல்லும்போது டக்குன்னு ரிஜெக்ட் சொல்லி ரிஜெக்டே பண்ணுவோம்டா. எவ்வளோ டென்ஷனாக இருக்குது தெரியுமா எனக்கு. ஸ்டோஃபில் ரிஜெக்ட் நமக்கு வாயிலேருந்து பாட்டாக வருது. இதுக்கெல்லாம் ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். வாயில் ஏதாவது பாட்டு மருந்து எவனோ ஊற்றிக்கலான்னு நினைக்கிறேன். தூங்கும் போது கொட்டை ஊற்றிருப்பேன், அப்போ எவனாவது ஊற்றிருப்பான். சரி, நம்ம உள்ளே போயிட்டு இப்போ நம்ம சோடா மிஷினை வாங்குவோம். காசு என்கிட்ட காசு இருக்குது, அது 1000 ரூபா தான். பட் அது அலோடு கொடுக்க மாட்டேங்குது பார்த்தீங்களா. எனக்கு நம்ம லெவல்ட பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் மாற்ற வேண்டாம், நம்ம நேமை மாற்றிடுவோம். அவ்வளோதான். இதில் தான் வந்து பிரபாஸ் vlog நம்ம சேனல் பேர் போட்டிருப்பேன் பாருங்களேன். சினிமாலாம் எவன் காய்ஸ் வருவாங்க நம்ம சேனலுக்கு, எவன் காய்ஸ் பார்ப்பான் சினிமான்னு பேர் வச்சுட்டு இருந்தா. ஸோ வந்து பிரபாஸ் மனசி அழிச்சிட்டு நல்லா இருக்கலாம் அந்த சத்தம். ஸோ நம்மலாம் என்றைக்குமே வந்து பர்பிள் தான் வைப்போம். நமக்கு என்றைக்குமே பிடிஎஸ் ஃபேன்ப்பா, பிடிஎஸ் ஃபேன். இப்போ நம்ம வெளியே போயிட்டு பார்ப்போம். கதவை திறந்து தொலைங்கய்யா, எவன்டா சாத்து. ஓப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இவனுங்களுக்கு ரிஜெக்ட் கொடுத்தே ரொம்ப நேரம் ஆயிரும் போல். ரிஜெக்ட் என்னப்பா தம்பி, பாப்கார்ன் வாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ? அதெல்லாம் இங்கே அலோடு இல்லை. கிளம்பு காற்று வரட்டும். ஓகே, நம்ம இப்போது வந்தாச்சு. அதை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஸ்டுடியோ ஆனா வந்து ஸ்டுடியோ ஃபில்னே வருது. நம்ம வந்து ஸ்டுடியோவோட ஏரியாஸை வந்து கொஞ்சம் ரேட்டிங் வந்து நமக்கு 1 ஸ்டார் தான் ஃபுல்லாக இருக்குது. அது அப்புறம் பார்த்துப்போம். ஸோ ஸ்டுடியோவை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவோன்றேன். நான் இம்ப்ரூவ் பண்ணுறது பெட்டர், நான் சொல்லுவேன் காய்ஸ், பெட்டர்னு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லா கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். நான் இதுவரையும் இந்த இடத்துல தான் பேய் நிற்கும், இல்லைனா இந்த இடத்துல தான் பேய் நிற்கும். ஆக்சுவலாக இந்த கேமில் பேயெல்லாம் இருக்குது. நான் உண்மையிலே நான் பார்ட் 2 வீடியோவில் காட்டுறேன். அந்த பேயை நைட் நேரத்தில் வரும், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு தடவை தான் பார்க்க முடியும், அடுத்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த சீதனத்தை உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி இந்த பேய் வந்து கச்சி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணும் பையனும் வந்து அங்கே ஐஸ்கிரீம் எடுத்துகிட்ருக்கா. ஏதோ ஐஸ்கிரீம் தான் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம அப்படியே போய் மூச்சை அடைச்சி அப்படியே எல்லோரும் கண்டினியூஸாக கொண்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்கள மாதிரி மற்ற சினிமா மாதிரி 3 பிக்சரை போட்டு முடிக்கிற மாதிரிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போது அந்த பிள்ளை ஐஸ்கிரீம் எடுத்துச்சு. என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்குது அந்த பிள்ளைக்கு. ஆக்சுவலி நான் ஷார்ட் ஹேர். ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நான் வந்து ரொம்ப ஷார்ட் ஹேர். ஏய், அடுத்த பிக்சர் போடி எருமை. தெரியாமல் சொல்லிட்டோமோ ஷார்ட் ஹேருன்னு. ஏய் நமக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகுது. என்னங்க இது, திருடிட்டு போயிட்டான். இதெல்லாம் ஒரு பேய்படமா? இதெல்லாம் ஒரு பேய்படம். நம்மளை ரொம்ப டென்ஷன் படுத்தாங்க. என்னது நாட் அவைலபிளா? நான் யாருன்னு தெரியுமா? சினிமாவோட ஓனர். எனக்கே நாட் அவைலபிள்னு சொல்லி கதையை முடிக்க பார்க்குற. பார்த்தீங்களா காய்ஸ் எவ்வளோ தெளிவுன்னு?
என் ரூமுக்கு வர எல்லாருமே டீசெண்டாக இருக்கும். இன்டீசெண்டாக இருந்தால் பார்க்கவே கூடாது. 70 வயசு கிளவி. ஏய் சூ சை அதுக்கு தானே உங்களுக்கு பாத்ரூம்லாம் வந்துடுவோம். என்னது டிஸ்லைக்கா? என்னங்க பாத்ரூமுக்கு வந்தால் லைக் கொடுத்துட்டு திரும்ப டிஸ்லைக் கொடுத்துட்டு போகிறா? யாருங்க அவ? நம்ம வந்து ஸ்டூடியோ வந்து இது பண்ணிட்டோம், க்ளீன் பண்ணிட்டோம். ஓகே வந்து இப்போது க்ளீன் பண்ணிடுவோம். தூக்கம் வருது கைஸ். இருந்தாலும் உங்களுக்காக கஷ்டப்பட்டு வீடியோ போகிறல லைக் பண்ணுங்கள். நைட்டு 1 மணி இப்போ டைம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. மதியம் சாயந்தரம் 5:45 ஒரு 6 மணிக்கு இல்லைன்னா நாளைக்கு 6 மணிக்கு ரிலீஸ் ஆகும் இந்த வீடியோ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கி டே என்னது? ஃபோன் ஒர்க் ஆகிட்டு. May 4 சாட்டர்டே, நாளைக்கு சண்டே. ஸோ சண்டே 6 மணி காலையில் இல்லைன்னா சாயந்தரம் இல்லைன்னா மதியானம் 12 மணிக்குள்ளே ரிலீஸ் ஆகலாம். எப்போன்னு எனக்கு தெரியல. அந்த டைமிங் வந்து இந்த 3 டைமிங்குள்ளே தான் நடக்கணும். எனக்கெலாம் நம்மளோட இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா? என்ன வீடியோ? அது மறந்துடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸில் ஆனுவல் டேக்கு கிஃப்ட் பண்ண வீடியோ. அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 2 நாள் ஆச்சு வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணோம். எப்போனாலும் ரிஜெக்ட் தானே வரப்போகுது. இது படம் முடிஞ்சு இதாகுதுல்ல. ஓகே காய்ஸ், 56 வயசு கிளவி நீலாம் அதுக்கு வர. உனக்கு 56 கிளவனா இருப்ப. உள்ளே போய் என்ன பண்ண போகிற அந்த பாட்டியை? பாடா காய்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி வேர்த்து கொட்டுன்னா சொல்லுங்கள். நான் ஃபேன் கூட போடாமல் உங்களுக்காக சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஹாலில் ஏதாவது போட்டுட்ருக்காங்க. நான் பெட்ரூமில் ஃபேனும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருக்கேன். நான் வந்து இந்த வீடியோக்காக ஃபேன் போடாமல் இருக்கேன். இல்லைனா ஃபேனு ஏசி 2 ஓடிக்கிட்டு இருக்கும். ஆமாம், அதான் ஏசி போட்டால் சத்தமே கேட்காது. இது கூட நமக்கு தோணலை. ஓகே காய்ஸ், ஹவுஸ் ஃபில்டா, ஸ்ட்ரீ ஃபில்டா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ரிஜெக்ட் கொடுத்துட்டு நல்லா கிளம்பிக்கிட்டே இருப்பேன். ரிஜெக்டுடா எவன் வந்தாலும் சரி, நான் ரிஜெக்ட் எவனும் வர மாட்டேங்கிறான். ஆமாம்ல, இப்போ டைமிங் ஸ்டார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேம்லலாம் பேயெல்லாம் இருக்காது. ஒரு நாள் நம்ம பார்ட் 5 காட்டுறேன், இல்லைன்னா நம்ம பார்ட் 6, 10 கூட காட்டுறேன். நம்ம வந்து இதை வந்து பார்ட் 7 வரையும் இழுத்துட்டு போகலான்னு நினைக்கிறேன். பார்ட் 20 வரையும் இழுத்துட்டு போகலான்னு நினைக்கிறேன் இந்த கேமை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். எப்படி பார்ட் 20க்கு எடுத்தும் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்து வர ரிஜெக்ட் இவ்வளோ பேர் ரிஜெக்ட் ஆகிட்டு போகிறீங்களா? எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குடா. ஸ்டுடியோ ஃபுல்லுன்னு சொல்லி எனக்கு வாயே வெடிச்சு போயிடும் போலடா. வரவெல்லாம் ஓடி போயிருங்க. இப்போ டைம் ஆச்சு சொல்லி போட்டியா? ஆமாம். ஓகே தென் வந்து அன்னாயிங் கஸ்டமர்ஸ் எவனும் இருக்காங்க. ஸோ இந்த கேம் மட்டும் காட்டிட்டு நம்ம கேமை முடிச்சுக்கலாம். அடே உனக்கு 80 வயசு கிளவி, அவன் 25 பையன்.
என்ன நீங்கள் இங்கே நடக்குது ஒரே போட்டு தெளிடுவேன். என்ன ஷூட் பண்ணி யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு ரீல் போடுறது இன்ஸ்டாகிராமில் அப்புறம் கூகுளில் படம்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறது இதெல்லாம் என்னடா வேலை? அடிச்சு போடுவேன் அடிச்சு. ஓகே காய்ஸ், இதோட இந்த கேமை முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம எல்லாருமே நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போக போக தான் ஏறும். டாடா பாயோ.